கை குடஞ்சி வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர் எடுக்கிறது. இப்போ நான் வரைகிறேன்ல, 2 கையையும் விரிச்சு போட்டு ஒன் சைடு கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வெட்டுவாங்க. இது வெட்டின இடம் ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அதாவது ஜாக்கெட்டில் நம்ம ஜாயின் பண்ணும்போது முன் பக்கம் வரணும். அதுக்காக அந்த வெட்டின இடத்த இப்படி அடையாளப்படுத்திக்கோங்க. முன்னாடி போட்டு அடையாளப்படுத்திட்டு எஃப்னு வேற எழுதிக்கோங்க ஃப்ரண்ட்டுங்கிறதுக்காக. அதாவது உடம்புல சேர்க்கும் போது ஃப்ரண்ட் பக்கம் வரணும். கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஆனால் தைக்கும் போது என்ன செய்வாங்க, மாற்றி தைப்பாங்க. அந்த மாற்றி தைக்காமல் இருக்க தான் அந்த இன்ட்டு மார்க் போடுறேன். ஒன்றில் இந்த பக்கம் போட்டால் ஒன்றில் அதுக்கு பின்னாடி போடணும். இப்போ அந்த இன்ட்டு பண்ண பக்கம்தான் நமக்கு உள்பக்கமாக வரணும். அப்படி பண்ணோம்னா தான் நம்ம வெட்டின கவர், அதாவது குடஞ்சி வெட்டினது கரெக்டாக வலது கைக்கு வெட்டினது வலது கை பக்கமும், இடது கைக்கு வெட்டினது இடது கை பக்கமும் வரணும். இல்லைனா ரெண்டுமே நீங்கள் மாற்றி வெட்டுறதை வெட்டிடுவீங்க, ஆனால் தைக்கிறத ரெண்டுமே வலது கைக்கு வர்ற மாதிரி தைச்சிருவீங்க. இல்லைனா ரெண்டுமே இடது கைக்கு வர்ற மாதிரி தைச்சிருவீங்க. அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறது தான் இத்தனை அடையாளப்படுத்துகிறேன். பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு ஒரு இதாக தெரியும், நல்லா பழகுனவங்களுக்கு. ஆனால் புதுசாக பழகுறவங்க நிறையா பேர் நான் கிளாஸ் எடுக்கும்போது இதை மாற்றி தைச்சிருவாங்க, ரெண்டும் ஒரே கைக்கு தைச்சிருவாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.